இதெல்லாம் சரிடா. உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் மனுஷனுங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான கேவலமான ஒரு வெஞ்சன்ஸ் உனக்கு? வக்ர புத்தி குடுக்கறது நம்மளும் இவங்களும் தான். அவளை ஏன் புஷ் பண்ணணும்? பக்கமே இல்லன்ற பொறாம வெஞ்சன்ஸ் வந்து வெளில வந்துச்சு. உள்ள வலிக்கி விட்டு விழுந்துட்டாரு. நல்லவேளை அதை காட்டல. பட் ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல் டே 54ல் என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே என்ன ஆச்சுன்னா, அது ஒரு கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். விக்கல்ஸ் விக்ரம் வந்து நம்ம என்ன மச்சா பண்ணுறோம், ஜஸ்ட்டு சமைச்சு தானே கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் யார் யாருக்குன்னா சுபிக்ஷாவுக்கு, சபரிக்கு ப்ளஸ் விக்கல்ஸுக்கு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாதாரணமாக பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் கேட்குறோம். ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு பொண்ணு அலறாங்க. அப்போ அதை நம்ம என்னன்னு நினச்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க மந்த்லி ஒன்ஸ் வர அந்த இஷ்யூஸ் தான் அவங்களுக்கு. இதை வந்து இந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து இவ்வளோ சாதாரணமாக ஒரு அசால்ட்டாக எப்படி எடுத்து இதை பேசுகிறாரு? நீ என்ன எப்படி நம்பிக்கிட்டே இருப்போமா? எனக்கு புரியலையே. எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா ஒண்டி புடி தேவையில்லடா நானு. ஒரு மந்த்லி ஒன்ஸ் வர ஒரு விஷயம் அப்படின்றத இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட பெயினாக இருக்கட்டும், அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பொண்ணை வச்சு நீ செய்யணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த கூட டார்கெட் பண்ணி பண்ணுறேன்னா உன்னுடைய வெஞ்சன்ஸு, உன்னுடைய வக்ரம புத்தி, இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுவே அடிப்படை தான். உனக்கு புரியுதா இல்லையா? எப்படி வச்சிருக்காரு, எப்படி நடத்துறாரு, மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் உள்ள மைண்டுக்குள்ளே என்ன வச்சிருக்காரு, விமன்ஸ் எல்லாம் இவர் என்ன மாதிரி யோசிக்கிறாரு, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த வேலையை செய்யணும். ஓகே செய்யலாம், யாரும் செய்யலன்னு சொல்கிறா? இவ்வளோ ஒரு வக்ரமமான ஒரு மனிதனை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. அடுத்து உடனே அமித் வந்துட்டாரு. உடனே அங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சு தானே வரும். ஸோ இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வர விஷயம் தானே. இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் தான் கேட்கணும். என் புருஷன் தான் அப்படின்ட்டு வராங்கல்ல மேடம், அவங்க தான் இதெல்லாம் பார்த்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும். தெரிஞ்சு தானே வரும். மாசம் வர்ற அந்த ஹெல்த் இஷ்யூ தானே. இதெல்லாம் சரியா இப்படிலாம் பேசலாமா? அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எமோஷ்னல் ஆகும். எமோஷ்னல் பாண்டிங் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரிகர் ஆவாங்க. மென்டலி ரொம்ப ப்ரெஷர் ஆகும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்பா 14 பேருக்கு சமைச்சு எப்படி தான் அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுச்சுன்னே தெரியல. சீரியஸாக அந்த பொண்ணு கோவில் கட்டி கும்பிடணும். இதை வந்து ஒரு கூட்டம், மக்கு குந்தாணி கூட்டம்லாம் அதில் இன்க்ளூடிங் சுபிக்ஷா கொண்டு எடுத்து சொல்லணும்ல. அது ஒரு பொண்ணு தானே, இந்த மாதிரிலாம் இருக்குங்கன்னு சொல்லணும்ல. ஸோ பர்சனல் வேற, கேம் வேற, அவங்க அங்கே நடந்துக்கிற விதம் வேற, எவ்ரிதிங் டிஃப்ரென்ஸ். பட் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவ்வளோ கேவலமாக நின்று நீங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா இதை பற்றி எதுவும் என்னதான் சொல்றதுன்னே இல்லை. ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். அடுத்த நாள் காலையிலே ஆரம்பிச்சுட்டான் வக்ரம் விக்கல்ஸ். உண்மையிலேயே அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னே, சாரி ஃபார் தட், உண்மை மரியாதை கொடுக்கணும்னு கூட தோண மாட்டேங்குதுங்க சீரியஸா. ஸோ அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து நம்ம எடுத்த அந்த சாரீ வந்து ஒளிய வைக்கும் போது அவ்வளோ டென்ஷன் ஆனாங்கல்ல. அங்கே வந்து அவளை தோக்கடிக்க முடியல இல்லையா? அவள் வந்து எப்படியோ அழுது அதை வாங்கிட்டா. ஒரு ட்ராமா பண்ணி வாங்கிட்டாங்க பாரு. ஸோ இந்த இடத்துல இவளை வந்து நம்ம தோக்க வைக்கணும், இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் அவளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை பற்றி விவரிக்கிறதுக்கு தமிழ்லேயே வார்த்தைகளே கிடையாது. அப்படி ஒரு வக்ரமமான ஒரு புத்தி, கேவலமான புத்தி. அவங்க கிட்ட சாரி திருநதுக்கே கோவப்படுறாங்களே, கிரெடிட்டை திருடிட்டா ஆடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. தான் அப்படின்ற மைண்ட் செட் உள்ள புத்தி இது. அப்போ அமித்தை எழுப்பி கூப்பிட்டு வந்து மார்னிங் ஒரு 7 o'clock வந்து பாருங்க, க்ளீனாக இருக்கா, சூப்பராக இருக்குல்ல, இதை வந்து இப்போ இந்த கிரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு போகக்கூடாது, நான் சொல்லி தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இதுக்காக தான் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன். இவெல்லாம் ஒரு மனுஷன் சோத்தை திங்கிறானா, சோத்தை விட்டுட்டு என்னத்தை சாப்பிட்றாருன்னே தெரியல. பண்ணாங்க. ஆனால் நைட் நான் முழிச்சிருந்த காரணம் என்னன்னா, அவன் சில்லற பையனே சில்லறமா தான் கேட்பான். இப்போ பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. நல்லதோ கெட்டதோங்க, அந்த பொண்ணு ஒரு விஷயத்த செஞ்சிருக்குன்னா ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு
வரத்துக்கு தெரியுது. இப்படிதான் லாஸ்ட் வீக்ல இந்த வக்ர விக்ரம் வந்து அவங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் வேலை செய்யும்போது ஏன் வேற இடத்துக்கு போகாம கூடயே ஒட்டுணை மாதிரி சுத்திட்டு இருந்தான்றது இப்பதான் தெரியுது. அப்ப அந்த கிரெடிட்ஸ் வீக்கெண்ட்ல வந்துச்சுல்ல அவனுக்கு. அப்ப இந்த கிரெடிட்ஸ் வந்து பார்வதிக்கு போயிடக்கூடாது, நான் தான் இருந்து மோட்டிவ் பண்ணேன், நான் தான் இருந்து பாசிட்டிவா சொன்னேன்னு முந்தின நாள் நைட்டு பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாப்ல. ஸோ இங்கே நீ நெகட்டிவ்னு ஒரு ரோல் உனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா வெளில வந்து எல்லாரும் உனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்தாலும் வெளில உன்னை மக்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவர் அட்வைஸ் வர கிளிக்கிறாரு. மனசுக்குள்ள இவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு எப்படி அவன் மனசு திறந்து ஒருத்தவங்கள்ட்ட பேச முடியுது? நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்து பாட்டு எழுதுனா நோட்டு எழுதுனா இவர் பெரிய இவர் சிங்கரு, மிகப்பெரிய ரைட்டர், மொகர கட்ட. இப்படி தான் திட்டணும்னு தோணுது சீரியஸாக. இது இப்படி ஒரு பிளே வந்து எடுத்து பண்ணணுமான்னு தான் தோணுது ஆக்சுவலாக. ஏன் கிரெடிட்ஸ் போனா என்னங்க, பாராட்டினா என்னங்க தப்பு இருக்கு? ஒருத்தவனை நீ இப்போ மனசை விட்டு ஆமாண்டா நீ நல்லா பண்ணடா, நீ நல்லா பண்ணக்கூடிய ஆளுதாண்டான்னு சொல்லி மாறிடுச்சுன்னா, டைட்டில் வின்னர் ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ ஒரு கேவலமான புத்தி வச்சுட்டு ஒரு மனுஷன் நடமாடும் விஷ ஜந்து இருக்கு பாருங்க. அது வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான். நான் சொன்னேன், நான் சொல்லலைன்னா பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அடுத்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து வந்தோடனே சாண்ட்ராவும் இதில் இன்க்ளூடிங் அவங்க டைம் பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. வந்து கோவப்படுறீங்க போல வார்டன், யார் விக்கல் சொல்லி தான் நீங்கள் செஞ்சீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு கூட்டமே ஒருத்திக்கு எதிரியாக எதிர்த்து நிற்கும் போது அதை ஃபேஸ் பண்ணுறது நிஜமாலுமே சொல்கிறேன். பார்வதி மேடமை நினச்சி நான் எவ்வளோ தெரியுமா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். கஷ்டங்க, வெளி உலக தொடர்பே இல்லாமல் ஒரு இடத்துல எல்லாரும் தன்னை சுற்றி அகேன்ஸ்டாக நிற்கும் போது தான் மட்டும் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறது இருக்கு பாருங்க, ஒரு சப்போர்ட் இல்லாமல். நிஜமாக அவுட் ஆஃப் த வேர்ல்டு, சீரியஸாக வேற லெவல் அவங்க. குழந்தைகள் அவங்களுக்கு பால் வேணுமா வேற என்ன அந்த மைண்ட் செட். என்னால் ஒரு 5 minutes கூட அந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அந்த பர்சன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அதற்கான ஒரு பவர் எனக்கு இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அங்கே போகும்பொழுது. இவங்க எல்லாம் சுற்றி நின்று இப்படிங்கும்போது உடனே அமித் உடனே சப்போர்ட்டுக்கு வேற வந்து கிளிக்கிறாராம்மா. என்ன எல்லாத்தையும் நீங்கள் திருட பார்க்குறீங்களா உங்களோட கிரெடிட்ஸ் எல்லாம்? இதெல்லாம் செம்ம பிளான்னு பார்வதிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவனும் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவனும் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்றானுங்கன்னு பிளான் பண்ணிட்டு ஓ அப்படியா சரி பண்ணுங்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிஹேவ் இருந்துச்சு பாருங்க. செம்ம கெத்தா இருந்துச்சு சீரியஸ்லி. சரி வாங்க, என்ன ஆக போகுது விக்லர்? உடனே அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா, அவர் சொல்லி தான் செஞ்சீங்களா அப்படின்னு உடனே இங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃப்ஜே வேற அந்த 3 கப் அவங்கள விக்கல்ஸ் விக்ரமே எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னா அவர் சப்போர்ட்லாம் பண்ணல, அவர் ஆர்டர் தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுவாங்க கேவலமா. ஒரு மந்த்லி ஒரு மென்ஸ்ட்ரஸ் டைம்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சு செய்றீங்களே, உங்க வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லையா? ஒரு கேவலமா ஒரு பொண்ணு அப்படி நடத்துவீங்களா? அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு காலில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி டைம்னு சொல்லுது. அதை கூட ஆக்செப்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாமல் கனிலாம் ஒரு பொண்ணா பேய் பிசாசு அது வந்து இதுவே கிடையாது. இந்த இடத்துல கனியோ இல்லை வியானோவோ இருந்திருந்தா இந்த ஹவுஸில் உள்ள இல்லை வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து செஞ்சிருக்க மாட்டாங்களா? வெரி குட் தங்கம், உனக்கு வயிறு ரொம்ப முக்கியம். போய் இப்போ கப் எடுத்துட்டு ஐயா ராசா எங்க ஐயா என் செல்லம் என் தங்கம். நைட்டு ஃபுல்லாக மார்னிங் 5:30 வரலாம் அந்த பொண்ணு வெசல்ஸ் வாஷ் பண்ணி கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு போய் படுக்குதுங்க. மார்னிங் 8 o'clockலாம் வேக்கப் சாங்க. அதுக்கு இடையில இப்படி ஒரு பிளான் போடுறான் அவன் விக்கல்ஸ் விக்ரம். இது என்ன மாதிரி மைண்ட் செட்டு, என்ன மாதிரியான மனநிலை இது சொல்லுங்க? இந்த மாதிரி இருப்பாங்களா? இருக்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. அப்ப பாருங்க கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்கன்னு. உடனே அப்ப பார்வதி ரிப்ளை பண்ணாங்க பாருங்க, போப்பா தம்பி போப்பா, வேற ஏதாவது ட்ரை பண்ணுப்பா, ஏன்பா இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க, ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க போப்பா அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அதுதான்டா எங்க தலைவி. நிஜமாலுமே சீரியஸா பயங்கர சூப்பரா பண்ணாங்க ஐயா, செம்ம போல்டு, சீரியஸா இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அவங்களோட மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு பார்வதி. இவர் இப்போ புதுசாக பாடலாசிரியர் அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா? அப்போ கனிகிட்ட வந்து ஏதோ லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடி காட்டிகிட்டு இருக்கப்போ வியானா அந்த பயங்கரமான ஒரு க்யூட்னஸ் உள்ள ஒரு பிசாஸ் இருக்குல்ல,
அது வந்து கியூட்னஸ் ஒரு அளவு தான் ரசிக்கலாம். அது லிமிட்ஸுக்கு மேலே போகும்போது ரொம்ப எரிச்சலாக தான் இருக்குது. அந்த மூஞ்சி முகர கட்டைங்க அது பண்ணுற ரியாக்ஷன் எல்லாமே வந்து ஷர்ட்டில் தண்ணி ஊற்றிட்டு போன உடனே உன் ஷர்ட்டில் தண்ணி ஊற்றுச்சு, நீ போய் என்ன பண்ணணும், எப்போ ஃப்ரீயோ அது எங்கே நிற்கிதோ அங்கே போய் ஊற்றணும். அது பெட்டில் படுத்து வேணுன்னே தான் அது வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கு. ஸோ பெட்டில் படுக்கும்போது பெட்டில் வந்து அது எங்கே உனக்கு ஷர்ட்டில் ஊற்றுச்சுன்னா நீனா அதே பேக் சைடு ஊற்று. மூஞ்சில் ஊற்றுறனா என்ன மாதிரியான கேவலமான ஒரு வெஞ்சன்ஸ் உனக்கு, வக்ர புத்தி. என்ன மாதிரியான எண்ணம் அது? சரி ஊற்றிட்ட, பெட்டில் ஊற்றலாமா? யாரோட பெட்டு? பிக் பாஸோட பெட்டு. ப்ராப்பர்ட்டியெல்லாம் யாரோடது? அவரோடது. இப்போ உன்னோட வீட்டில் உள்ள பெட்டில் நீ கொண்டு போய் ஊற்றுவியா? இவர் ஊற்றுவாருங்க, இவர் எல்லாமே பண்ணுவார், இவர் பண்ணக்கூடிய ஆளு தான். இவரை நம்பி எதுவுமே பண்ண முடியாது, இவர் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆளு தான் இவர். ஸோ போய் ஊற்றுறா. அப்போ இதுலேயே உன்னோட வக்ரம புத்தி தெரியலையே. இதில் விக்கல்ஸ் யாரு, ப்ளஸ் நீ ஒரு அவதாரம் ஒன்று எடுத்திருக்கிய ஸ்டூடெண்ட்டில், அந்த அது யாரு இது யாருன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்துட்டு போகிறது. அப்போ ஊத்துறோன்னே இதில் அரோரா வேற ஸ்கோ. ஐயோ என்னோடது எல்லாமே அவ பக்கமே திரும்புறானுங்களே, நம்ம இந்த வாரம் ஒன்றுமே இல்லையே, வச்சு செய்யணும் விஜய் சேதுபதி சார் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கிளாஸ்க்கு வந்தால் நாங்கள் வரமாட்டோம் சார், நாங்கள் வந்து வரமாட்டோம். இவங்க வந்து கிளாஸையும் அட்டென்ட் பண்ணாமல் லிவிங் ரூம்லேயே உட்கார வைங்க. ஸ்கூலுக்கு அட்டென்ஷன் ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க, நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மேடம் சொல்கிறாங்க. இவ யார் முதல்ல சொல்லிட்டு போ, விருப்பம் இருந்தால் போ, இல்லைன்னா போகாமல் போ, பிக் பாஸுக்கு பதில் சொல்லு. ஸோ இது வந்து ப்ரெசென்ட் சொல்லும் போது அவர் வந்து ஒரு என்ன கேட்டால் லாஸ்ட் வீக்குக்கு இந்த வீக்கு ரொம்ப லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதை என்னென்னா கேரக்டர் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், இப்படி இருக்கவர் தான் பிரச்சனை. பட் வந்தோடனே ஒரு கெத்து கட்டிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சார் பார்த்தீங்களா, அது வந்து பிரச்சனையே கிடையாது. அப்போ இவர் எதுவுமே சொல்லவே இல்லை, தண்ணி ஊற்றுறதையும் பார்க்குறாரு. பிரின்ஸிபல்னு ஒருத்தவங்க எதுக்கு இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல அவங்களோட பவரை யூஸ் பண்ணணுன்றதே தெரியாமல் அவர் வந்து எதுவுமே சொல்லலை. பேசிக்கலாம் இல்லை சார் அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரி நான் பேசிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து நான் பேசிக்கிறேங்கிறாங்க. திரும்ப சாண்ட்ராவும் ப்ரெசென்ட்டையும் சொல்கிறாங்க, இல்லை சார் அவன் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவளே எஃப்ஜேவும் வாங்கணுன்றதுக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் பண்ணுறாங்க, அது நேற்றே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுத்தமாக கொஞ்சம் கூட ஒபே பண்ணுறதே இல்லை. அவங்க ரெஸ்ட் ரூம்லேயே தான் இருக்கிறாங்க. அவங்க பேசாமல் கார்டன்லேயே இருந்துட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும். அவங்க கிளாஸுக்கு வந்தால் சீரியஸாக நாங்கள் வரமாட்டோம், நாங்களாம் ஸ்கிப் பண்ணுறோன்னு சொல்லி இவங்க யார் சொல்கிறதுக்கு? சரி ஓகே, அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக சொல்கிற மாதிரி இல்லை, அவன் மட்டுமே எல்லா ஸ்கோருமே எல்லா இடத்துலையுமே அவன் மட்டுமே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கா. நமக்கு இதில் எந்த ஸ்கோப்புமே இல்லை, எந்த ஸ்கோருமே இல்லை, இன்டென்ஷன் எதுவுமே நம்ம பக்கமே இல்லைன்ற பொறாம வெஞ்சன்ஸ் வந்து வெளில வந்துச்சு. கொடுக்கறது நம்மளும் இவங்களும் தான், அவளை ஏன் புஷ் பண்ணணும்? அப்புறம் வெளியில் வந்து ரொம்ப ஆழ்ந்த இரண்டு நாடுகளுக்கான பிரச்சனைகளை பற்றி விக்கல்ஸ் விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசும்போது இவங்க இடையில போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. வியானா இப்படி வராத, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு கோவம் வருது. எனக்கு சிரிப்பாக வந்தது. எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் நகுந்து வரேன். பெரிய இவளா நீ? சீரியஸா எனக்கு செம்ம சிரிப்பு தாங்க முடியல. யாரியா இவன் குற்றாலத்தில் இருக்க வேண்டியவங்களாம் இங்கே கூட்டு வந்து வச்ச மாதிரியே இருந்துச்சு. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்கே வந்து ஏன் வாங்குறீங்களா? செம்ம இரிட்டேட்டிங் ஃபெலோ, பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அடுத்து எங்கே கொண்டு போய் வக்கரத்தை கொண்டு போய் திணிக்க போகிறானோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் அதே மாதிரி தான் இருக்கணும். நீயா இருக்கணும், உனக்கு என்ன வருதோ அதை செய்யணும். வரலையா அது கடைசி வரலும் வரல, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இடையில ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு அடுத்தவங்களை டார்கெட் பண்ணிட்டு அப்படி கேவலமாக வந்து திட்டவும் உடனே இப்போ வந்து எஃப்சி வந்து சொல்கிறானா, நான் வந்து இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன். உன் புத்தியெல்லாம் தெரியாதா, அவன் ஏதாவது திட்டி விட்டுருவான் இல்லை ஏதாவது பேசிடுவான்றதுக்காக இவன் காப்பாற்றுறதுக்கு வந்து பீம் பேக்கில் உட்காந்துருக்கான். நம்ம அந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அட்டென்ஷன் தரணும்னு பண்ணுறாங்க. சரி தங்கம் நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுங்க, நாட்டியாக இருக்குது, நீங்கள் அப்படி பண்ணுங்க, சரி இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு இவர் வந்து இங்கே கூப்பிடவே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இங்கே அவளுக்கு கிடைச்சிருமோ எல்லா ஸ்கோர்னு சொல்லிட்டு இவன் வேற வந்து இடையில பிடுங்கிறதுக்கு இந்த நல்லி எலும்ப நாளை வச்சுக்கிட்டு அது பண்ணுற டார்ச்சர் இருக்கு பாருங்க, பெரிய டார்ச்சர். இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமா தான் பேசுகிறாரு ஒழிஞ்சு அவர் ஒன்றும் அவர் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார், ஸ்டூடெண்ட்டாகவே நடந்துக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட அப்பப்போ விக்கல்ஸ் விக்ரமா போகிறது உடனே அப்படியே மாற்றி அப்படி இல்லைங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி வருது. உன்னை வேற ஏதாவது பண்ணனா அவாய்ட் கூட பண்ணக்கூடாது உன்னை. இப்போ எல்லாரும் உப்புமா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் தொண்டையில இறங்கவே இல்லையா, ஒரு வாய் கூட இறங்கவே இல்லையா. நான் ட்ரை பண்றேன், என்னால முடியல. அமித்துக்கு அவர் ஒய்ஃப் வந்து சொல்லி விட்டுருக்காங்க போல, ஏங்க நீங்க சாப்பாடை போய் சமைச்சு கனி எல்லாரையும் வளைச்சு போட்ட மாதிரி நீங்களும் வளைச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால இவர் வந்து இங்க ஏதோ சமைக்கிறன்ற பேர்ல அதோடைய அந்த இது ஜூஸ் இருக்கு பாருங்க, அதை மட்டும் போட்டாலும் பரவாயில்ல, அதையே கட் பண்ணி போட்டு உப்புமாவை செஞ்சு அதை திங்க முடியலன்னு உள்ளே போகவே இல்லையா விக்கல்ஸுக்கு.
அப்போ சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு ஆம்லேட் அப்படின்னு சொல்லும்போது வசந்தி அம்மா ஆம்லேட் அப்படின்னு ஓகே நான் போடுறேன் அப்படின்னு எல்லாரும் எனக்கும் வேணும் அப்படி எல்லாத்துக்குமா எனக்கு ஒரு ஆஃப் ஆயில் இப்போ நைட்டு ஃபுல்லாக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கும் பசிக்கும்ல, சரிங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ இத்தனை பேருக்கு திரும்பவும் எல்லாருமே கை தூக்குறாங்க, திரும்ப அதே 13 பேர் 12 பேருக்கு திரும்ப ஆம்லேட் போடணும், எவ்வளோ கஷ்டம். அது பார்த்துச்சு இதில் இருந்து நம்ம நைஸாக நழுவிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிடுவோம். வசதியம்மா என்ன நீங்கள் போட்டு தரலையான்னு சுபிக்ஷா கேட்க உடனே அமித் இதோ நான் போட்டு தரேன் சார். உடனே அரோரா சார் நீங்கள் டீச்சர் சார் நீங்கள் போகாதீங்க சார், அவங்க போட்டு தரட்டும் சார் அப்படின்னு. டேய் டாஸ்க்கு பிக் பாஸ் வீடு இதெல்லாம் சரிடா, உங்களுக்குலாம் நீங்களாம் மனுஷனுங்களா? உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? மனசாட்சி இருக்கா? ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுறோம் ஒரு கேமுன்ற பேரில் நீங்கள் ஒரு போடுற கூத்தாட்டமும் இருக்குது பார்த்தீங்களா? கேவலமாக இருக்கு ஆக்சுவலாக. பசிக்காதா? சாப்பிட மாட்டாங்களா? என்னையா எல்லாருமாரும் தானே ஐயா சாப்பிட்டு வந்து போடுங்கன்னு சொல்லி அந்த அந்த ஒரு பவுலில் வர உப்புமாவை எவ்வளோ நேரம் அவங்க சாப்பிட போகிறாங்க? ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா நீங்கள்? அவ்வளோ அவசரமாக இருந்தால் 12 மணி 1 மணிக்கு தானே ஸ்கூல் கிளம்புறீங்க மார்னிங்லேருந்து. இப்போ கிடைக்கிற இடத்துலலாம் அங்கே ஒன்று எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போன விக்ரம் சாப்பாடை கொட்டக்கூடாது, கொட்டினா கும்முன்னு கும்மிடுவாங்க வீக்கெண்ட்லன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றேன் சார் நான் சாப்பிட்றேன் இப்போ எப்படி உள்ளே இறங்குச்சா? தொண்டை பூட்டை அவுத்து விட்டியா? இப்போ எப்படி உள்ளே இறங்குச்சு விக்ரமுக்கு? ஐயோ இந்த ஆள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, சீரியஸாக இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும். விக்ரம் தயவுசெய்து நீங்கள் வெளில வந்துருங்க. இவருக்கு போயிட்டு இந்த திருட்டுத்தனமெல்லாம் ஓட்டு அவங்களுடைய டீம்லேருந்து போய் திருட்டுத்தனமா நொண்டி காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க மாதிரிலாம் போய் திருட்டுத்தனமா ஓட்டு போடாதீங்க. எப்படி அவர் ஓட்டிங்கில் இவ்வளோ வராருன்னே தெரியல. ஆக்சுவலாக அவர் உள்ள பண்ணி விளையாட கிளிக்கிற கிளிக்கு ஒரு மனுஷனுக்கு அவருக்கு உடம்பு ஃபுல்லாக கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க, கொழுப்பே கிடையாது, உடம்பு ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் தான், வக்ரமம் தான், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு. நான் பயங்கரமாக அவரை நினச்சிருந்தேன், பயங்கரமான ஃபேன் நான் ஆக்சுவலாக சீரியஸாகவே. பட் இப்படி இருக்கவே கூடாதுங்க. ரொம்ப எப்படி ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் கூட இல்லாமல் எப்படிங்க ஒருத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம ஒருத்தவங்க ஹெல்த் இஷ்யூஸை புரிஞ்சுக்காம எல்லா நேரமும் வக்ரமும் மட்டுமே எப்படிங்க வருது? நான் சாப்பாடு வேஸ்ட் கூட பண்ணுங்க, சாப்பிடுங்க, நீ உட்காருங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து மியூசியம்க்கு போகணும்னு சொல்லிட்டு டாஸ்க் லெட்ரு. ஸோ போயிட்டு அங்கே வந்து பாஸ்டில் சீசனில் நடந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அதை வந்து அந்த ஒவ்வொரு அங்கே நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஃபோட்டோஸாக இருக்கும், அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ வந்து வியானா வந்து எப்போதும் போல் என்னோட ஐடி காணும் ரோப்பா காணும்னு சொன்னால் அப்படியே இருந்தால் அலோவ் பண்ண முடியாது சார்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி அலோவ் பண்ணல. ஸோ அவங்க வெளியில் உட்காராமல் போய் கிச்சனில் போய் மொக்க போட்டுட்டு இருந்தாங்க லைவில். ஸோ இங்கே வரும்பொழுது ஒரு கதை கூட ஒரு விஷயம் கூட கணிக்கு தெரியவே இல்லை. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே அது நடந்திருக்குங்க, அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா நான் உனக்கு சொல்லி கொடுத்தல விக்கல்ஸ், இந்த இன்சிடெண்ட்டை நீ சொல்லு, ஏன்னா தெரியல இதுக்கு நான் சொல்லி கொடுத்தல சபரி நீங்கள் சொல்லுங்கள் இதை அப்படின்னு சொல்லி. என்ன இது எல்லாமே பார்த்தா அந்தந்த இன்சிடெண்ட்டை வச்சு போச்சு, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் ஒவ்வொன்றும் சொன்னது. நானும் சொல்லுவேன் சொல்லுங்க. இதில் இடையில பார்த்தீங்கன்னா இவர் வினோத் வாங்க இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அதை சொல்கிறதுக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லும்போது குளிச்சுட்டு இங்கேருந்து ஓடுறாரு. பாவம் ஓடும் பொழுது போய் விழுந்துட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சிரிப்பு தாங்கவே முடியல, என்ன இப்படி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சீரியஸாக அவர் நடிக்கிறாருன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உண்மையிலேயே அவர் விழுந்துட்டாருன்னு. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு ஏதாவது போய் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுதா என்ன பண்ணுறது? இவர் தண்ணியோட ஓடினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வலிக்கி விட்டு விழுந்துட்டாரு. நல்லவேளை அதை காட்டலை, பட் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதை ஆடியன்ஸோட பார்வையிலேருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக யார் இருந்திருப்பாங்கும் போது அஷிஷுவல் எல்லாருமே வந்து ரம்யாவை தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது, இங்கே வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க, ஸோ நல்லா பேசுனாங்க, அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட எழுத தெரியாது, இங்கே வந்து தான் நான் எழுத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது அவங்கள பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டீச்சர்ஸ் மத்தியில் யார் நல்ல டீச்சராக இருந்திருப்பாங்க, வெளில ரசிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து பிரச்சனை தான் சொன்னாங்க. இதில் இடையில என்னென்னா கனி விக்கல்ஸ் சொல்கிறது, விக்கல்ஸ் கனியை சொல்கிறது, இதுங்கெல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்துங்க. இந்த சாண்ட்ரா இன்னும் திருந்தவே இல்லை, வேற யாரையோ சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ பெஸ்ட் டீச்சர்னு சொல்லிட்டு இவரை தான் செலக்ட் பண்ணாங்க, பிரஜனை தான் செலக்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே அவர் பெஸ்ட்டே கிடையாது.
ஒரு மேனேஜ்மெண்ட்டை செம்மையாக எடுத்து பண்ணியிருந்துருக்கலாம். சூப்பராக நீட்டாக அவரே ரூல்ஸ் எல்லாம் போட்டு கரஸ்ட்டை போய் சப்மிட் பண்ணி சார் நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன்னு ஒரு ஐடியா கேட்டிருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே அவர் ரொம்ப ஓவராக ஒரு இடத்துல இன்வால்மெண்ட்டோட பயங்கரமாக ஒரு செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வழக்கம் போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் ஒஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து வினோத்தை செலக்ட் பண்ணாங்க. அதில் எஃப்ஜே பண்ணா பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து வினோத் தான் ஒஸ்ட்ன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் சொல்லுவாங்க. வினோத்தை தான் நானும் சொல்லுவேன். திவ்யா என்னை பொறுத்தவரையிலும் ஒஸ்ட் திவ்யா தான் இருந்த இடமே தெரியவே இல்லை ஆக்சுவலாக. பெஸ்ட் டீச்சர் அந்த மாதிரி யாரா சொல்லியிருக்குன்னா பார்வதி தான் சொல்லியிருக்கணும் வார்டனா. எங்க ஒரு பொண்ணை ஒன் மேன் ஆர்மியாக இருந்து செஞ்சுருக்குங்க. எஃப்சி எல்லாம் போயிட்டு ஆட்டையை போட்டுட்டு தூங்கிட்டாங்க, விரல் அடிபட்டுருச்சு, விரல நகை சுற்றி வந்துருச்சுன்னு போய் தூங்கிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த ஒரு பொண்ணு கால் வலியோட ப்ளஸ் மந்த்லி வரக்கூடிய இஷ்யூஸோட அந்த பிள்ளை வேலை செஞ்சிட்ருக்குங்க. அதை வந்து சொல்லவே இல்லை. பட் அதை வந்து அரோரா மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு இடத்துல பார்வதி எங்கேயோ கேரக்டர் மாறுவாங்க, வசந்தி டு பார்வதி மாறுவாங்கன்னு வெயிட் பண்ணேன், மாறவே இல்லை. அதோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படி வந்து இங்கே திணிக்குது பாருங்க. பார்வதியை வச்சு செய்யறதை கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அரோரா சொன்னுச்சு பாருங்க, வெஞ்சன்ஸும் இருந்துச்சு ப்ளஸ் அதில் சொன்ன பாசிட்டிவ் இருந்துச்சு, ரெண்டுமே ஆக்சுவலாக இருந்துச்சு. நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அவன் வந்து சொல்கிற அளவுக்கு, பட் சொன்னது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான். அப்புறம் இங்கே ஒஸ்ட்டு ஸ்டாஃபில் எஃப்ஜே தான். அவன் என்னன்னா 2 வாரம் தொடர்ந்து தலையாயிட்டார் இல்லைங்க. அந்த திமிர் வந்து என்ன ஆச்சுன்னா தலைக்கு மேலே ஏறிடுச்சு, தலைக்கணம் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு பிக் பாஸ் வச்சான் பாருங்க ஒரு ஆப்பு. அடுத்த வார தலை போட்டியில் பங்கெடுத்து கொள்ள முடியும். ஒஸ்ட் நீ பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டே அந்த திமுறல தானே ஆடிட்டு இருக்க, 2 வாரம் ஆயிட்டேன்னா. ஆமாம், உனக்கு பல்பு தான் அவன் கொடுப்பான், 2 வாரம் அவன் ஆகணும்னு தானே நீ பண்ணிட்டு இருந்த லாஸ்ட் வீக். அவ்வளோ கேவலமான ஒரு டாஸ்க்கை வச்சிங்கல்ல, உங்களுக்கு கொடுத்தாருலாம் தான் சொல்லல. பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு எல்லாம் சொம்பு தூக்குறாரு, அவங்க எல்லாம் இவங்களுக்கு செருப்பை கொடுக்குறாங்க, செருப்படி கொடுக்குறாங்க பிக் பாஸுக்கு. இதுதான் நடக்கிற விஷயம், இந்த சீசன் ஃபுல்லாக இதுதான் நடக்குது. ஸோ பிக் பாஸ் நம்ம செகண்ட் டைம் வந்துட்டு பட் என்ன அடுத்தது நம்ம தான் வர போகிறோம், நம்ம பிரச்சனை இல்லைன்னு இருக்கும்போது அங்கே வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. நீ இந்த வாரம் ஒஸ்டர்ன் வாங்கிட்டா வர முடியாதுன்னு மூஞ்சி சுருங்கி போச்சு. அப்போ பாரு டாஸ்க் லெட்டர் படிங்கன்னு சொல்லி உள்ளே போகும்போது பாரு ஒரு டான்ஸ் போட்டாங்க பாருங்க. ஐயா அதை பாருங்க அந்த தலைவியோட டான்ஸு. தென் நெக்ஸ்ட் வந்து ஊசி மணி மணி கொடுத்துருவாங்க, பாசி மணி கொடுத்துருவாங்க. 200 மாலை வந்து கோக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க். அங்கே போயிட்டு சும்மா உட்காந்துட்டு எப்படின்னா நம்ம பாட்டு பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், உட்காந்து கதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. யார் எஃப்ஜே வந்து போகிறாரு, வியானா கூட நல்லா உட்காந்து கடலை போடலான்னு வச்சான் ஆப்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக இவங்களை. அது மாதிரி சாப்பாடு வந்து எல்லா சீசன்லேயும் வந்து தனியாக கொடுப்பீங்கல்ல, பழைய சோறு, கேவரு, கம்மங்கூடு அந்த மாதிரி கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி கொடுங்க. ஹவுஸில் சமைக்கிறதையும் கொடுக்காதீங்க, அப்போ தான் இவனெல்லாம் புத்தி வரும். நல்லா சாப்பிடட்டும், அதை சாப்பிட்றது ஹெல்த்தியான விஷயம் தான், சாப்பிட்டுன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும். பெஸ்ட்டு நீ நினைக்கிறியோ, உன்னோடைய தேங்க்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஐபேக்காலேருந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நீங்களே எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு ரீசனும் நீங்களே சொல்லணும் அப்படின்னும் போது அதில் பெஸ்ட்டாக வந்து அரோராவும் சாண்ட்ராவும் தான் இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து அஷ்யூஷுவல் அவங்க புருஷனுக்கு தான் கொடுத்தாங்க, அப்படி தான் நம்ம அதை நினச்சிக்கணும். ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ஒன்றே அப்படியே போட்டு அவரோட போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் உண்மையிலேயே அவர் மாறி இருக்கிறது நல்லது. ஆனால் இது பத்தாது, இன்னும் நல்லா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா விளையாடணும் அவருமே. அடுத்து அரோரா வந்து கம்ருதீனுக்கு, கம்ருதீன் வந்து அரோராவுக்கு. இப்போது அரோராவுக்கு வந்து நான் வந்து கொடுத்தது அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே சரிங்க. பட் லாஸ்ட் வந்து இந்த கம்ருதீன் ஒரு ப்ளே பண்ணுறான் பாருங்களேன், ஐயோ சகிக்கவே இல்லைங்க சீரியஸாக. 2 பேரையும் வச்சு அரோரா எவ்வளோ அசிங்கப்படுத்துச்சு போச்சு வந்துச்சு. இப்போ வந்து ப்ரெசென்ட்டை வந்து அண்ணா இந்த மாதிரி எமோஷனல் பாண்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். டே நீ இந்த வீட்டில் எதுவுமே முடிவு பண்ணாத, இந்த வீடு உனக்கு சரியான சொல்யூஷனே கிடையாது, நீ வெளில போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ, இங்கே நீ சிங்கிளாக உன்னோட ப்ளேவை பண்ணுன்னு சொல்லி கரெக்டாக சொல்லும் பொழுது உடனே விக்கல்ஸ் விக்ரம் பாஞ்சிக்கிட்டு வந்து, ஏன்னா தெரிஞ்சிரும்ல பார்வதி இருந்தாலே எங்கள் விக்கல்ஸ் விக்ரம இருப்பான்ல, ஏன்னா நல்ல பேர் வந்துடுமோ, கிரெடிட்ஸ் எங்கேயா போயிடுமோன்னு சொல்லிட்டு உடனே ஒரு உங்கள் மத்தியில் ரொம்ப பியோரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கும் அரோராவுக்கும் எனக்கு தெரியுது அப்படின்னு இவனும் உடனே ஜால்ரா. ஆமாம் ஆமாம் உண்மைதான். பார்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் எப்படி பண்ணுறான்டா, மச்சான் நீ போ விக்கல்ஸ் கூட சேரு, வினோத் கூட சேரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம்னா என்ன நல்லா கெயிட் பண்ணுவாளாம். கெயிட் பண்ணுற முகர கட்டையை பார்த்தா தெரியாது. இப்போது அரோரான்ற ஒரு பாயிண்ட்டை தூக்குனா கம்ருதீன் வந்து யாருன்னே தெரியாது, 0. கம்ருதீன்ற ஒரு பாயிண்ட்டை தூக்குனா அரோரா 0லி பாயிண்ட் சம்திங். இப்படி ஒரு கேவலமான ப்ளே பண்ணிவிட்டு என்ன கேட்டால்
ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து தப்பு தப்பாக தான் கமருதீன் பற்றி சொன்னாங்க. பட் இன்னைக்கு அவருக்கு அவங்க உண்மையாக தான் இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபீல் இருக்குடா, நம்ம பேசுவோம் பழகுவோம்னு, அது அவங்களோட விருப்பம், அவங்களோட ப்ரைவேசி, அதை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை. இப்போ நாளைக்கு நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் வந்து விக்கல்ஸ் விக்ரமை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம், தலையை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். முக்கியமாக நம்ம தலைவி பார்வதியை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு வாழ்த்துறாரா, இல்லை ஏதாவது சொல்கிறாரா, கிரெடிட்ஸ் ஏதாவது போகுதா அவங்களுக்குன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. நாளைக்கு யார் எவிக்ட் ஆவாங்கன்றதையும் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.